மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஆச்சுன்னா, டவ் ஜோன்ஸு இறங்கி தான் முடிஞ்சிருக்கு, நாஸ்டாக்கு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் ஓப்பன் ஆகிறத பொறுத்து நம்மளோட மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும். ஒரு வேளை ஒரு கேப் அப்பு இருந்தால் என்ன மாதிரி இன்ட்ராடே லெவல் இருக்கும், ஒரு வேளை கேப் டவுன் இருந்தால் என்ன மாதிரி லெவல்ஸில் நிஃப்டி 50 கீழே வரையும் போயிட்டு எப்படி ட்ரேட் ஆகுன்றதை இந்த ஆடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு இப்போ முடிஞ்சிருக்க நிஃப்டி 50 25,107. கிஃப்ட் நிஃப்டி இப்போ போய் நம்ம பார்த்தோம்னா அது ஒரு 50 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. 25,154 இருக்குது. அது நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் ஒரு 6:30 மணிக்கு அப்படின்றத பார்த்துட்டா நமக்கு இது ஓரளவுக்கு கணிச்சிட முடியும். நம்ம நிஃப்டி 50 கேப் அப்பில் ஓப்பன் ஆக போதா, கேப் டவுனில் ஓப்பன் ஆக போதான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் ஓப்பன் ஆகும்னு தோணுது. பார்க்கலாம் அது எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம இன்ட்ராடே ப்ளே பண்ணலாம். ஒரு வேளை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு இல்லை 30 பாயிண்ட்டில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,156. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டு. இந்த ரெசிஸ்டண்ட்டை அவன் கட் பண்ணுறதுனா கஷ்டம். லாஸ்ட்டு ஃப்ரைடேவே கிட்ட வரையும் வந்துட்டு அப்புறம் இறங்குச்சு. ஆனால் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது. மார்க்கெட் RSI பார்த்தா 61 இருக்குது. இது புல்லிஷ் ட்ரெண்டு உள்ளே வந்துடுச்சு நிஃப்டி 50. இந்த 25,156 கட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. பட் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் பார்த்தா இது புல்லிஷில் உள்ளே இருக்குது. அதுதான் அதோட ரியல் ஃபேக்ட்டு. ஒரு ரியல் ஃபேக்ட்டுக்குள்ளே புல்லிஷில் இருக்கும் போது என்ன தான் செல் ஆஃப் வந்தாலும் இன்ட்ராடேயில் இறங்குற மாதிரி இறங்கிட்டு மேலே போயிடும். இதுதான் பல தடவை நடந்திருக்கு. நாளைக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டு ஃபர்தராக இனிமேல் புல்லிஷாக இல்லை பேரிஷ் ட்ரெண்டு உள்ளே வரப்போதா அப்படின்றது. அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 25,156. அதையும் உடச்சி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா 25,252. இது ரொம்ப ஸ்ட்ராங்கு ரெசிஸ்டண்ட்டு. இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடைப்பானான்னா ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம். அது இல்லாமல் எஃப்ஐ ஸ்டில் இன்னும் செல்லிங் சைடில் தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்குகிற பையிங் குவான்டிட்டிலாம் பார்த்தா ஏதோ ட்ராப் மாதிரி தான் எனக்கு தோணுது. மேலே ஏற்றி வச்சு மொத்தமாக செல் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இது மாதிரி பல தடவை பண்ணியிருக்காங்க அவங்க. மார்க்கெட்டு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி லாஸ்ட் வீக்லேருந்து, லாஸ்ட் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் மார்க்கெட் ஏறி தான் இருந்தது. அதிகபட்சமாக அது ஏறினது எல்லாமே எதில் ஏறிச்சுன்னா கேப் அப்பில் தான் ஏறிச்சு. கேப் அப்பில் எப்படியும் ஒரு 50-60 பாயிண்ட் வந்துடுது. அங்கேருந்து ஒரு 30-40 பாயிண்ட் ட்ரேடிங். இதுதான் இந்த 5 நாளாக கடந்த 5 நாளாக நடக்கிறது. இனிமேலும் இது எப்படி நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரி, எஃப்ஐஎஸ் நல்லா பையிங்கில் வராங்களா இல்லை செல்லிங்கில் வராங்களா பார்த்தா பையிங்கில் வராங்க. பட் எல்லாம் ஒரு 150 கோடி 140 கோடி இந்த மாதிரி தான் வராங்க. அதுவும் 2 நாளாக லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒரு பையிங், அதுக்கு முன்னாடி வெனஸ்டே ஒரு பையிங்னு நினைக்கிறேன். அவங்க அந்த 25,252லேருந்து மொத்தமாக செல் பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவங்க ஷார்ட்டெல்லாம் ஹெவியாக வச்சுருக்காங்க, ஃப்யூச்சர்லேயும் டெரிவேட்டிவ்ஸ்லேயும். ஒருவேளை மார்க்கெட் ஃபர்தராக ஏறிக்கிட்டே இருந்தால் அது இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும், ஷார்ட் கவரிங்காக கூட மாறிடும். ஷார்ட் கவரிங்காக மாறிச்சுன்னா கண்டிப்பாக 25,342 வரையும் கூட போயிடும் நிஃப்டி 50. ஏன்னா அதுக்கான பாசிட்டிவ் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ் தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அமெரிக்காவில் ரேட் கட் வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அப்புறம் நம்ம யூஎஸும் நம்ம இந்தியாவும் ட்ரேட் டீல் பேச்சுவார்த்தையில் சுமூகமாக போகும் அப்படின்ட்டு ட்ரம்ப்பே சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஜிஎஸ்டி நியூஸு, ரீஃபார்ம்ஸு, ஸோ இந்த மாதிரி நியூஸால் தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்குது.
அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றத்தை இந்த எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த 25,252 வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா 25,156ன்றது ஏதோ கிட்ட தான் இருக்குது, இங்கேருந்து கூப்பிட்ற தூரத்தில் தான் இருக்குது. அதனால் அது ஈஸியாக ஒரு கேப் அப் வந்தாவே அதை போய் டச் பண்ணுறோம். அதுக்கு மேலேயே கூட ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதனால் நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்னா 25,252. இங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணுறானோ அதுதான் நிஃப்டி 50யோட ஃபர்தர் அப்சைட் மூமெண்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் கவரிங்லாம் வந்தால் கண்டிப்பாக 25,342 வரையும் போகும், தடுக்கவே முடியாது. ஏன்னா எஃப்ஐஐ ஷார்ட்டில் இருக்காங்க, அவங்க மினிமமாக ஷார்ட்டை குறைச்சா கூட பிச்சுக்கின்னு போயிடும். அதுதான் இப்போ இருக்கிற ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு கேப் டவுனில் ஒரு 30-40 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே இருக்குன்னா 25,015. இந்த 25,015 அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். அந்த 25,015 உடச்சி கீழே வந்தானா அடுத்த கேப்பு 24,946. ஸோ இந்த மாதிரி கேப்பாக இருக்குது நிஃப்டி 50யில். சார்ட்டை அனலைஸ் பண்ணால் போன வாரத்துலேருந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வரையும் கேப்பாக தான் இருக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு 20 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆச்சு, அதுதானே கண்டி. மற்ற எல்லா நாளும் நல்ல கேப் அப் தான். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,015, ரெண்டாவது 24,946, அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 24,887, அதுக்கும் கீழே உடைச்சானா 24,812. ஏன் இந்த வாட்டி நான் 4 சப்போர்ட் சொல்கிறேன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போது நிஃப்டி 50 போகிற இடம் எல்லாம் வந்து மலை மேலே ஏறுது. சறுக்கி விழுந்தால் இந்த தூரம் வரையும் வந்து அது வந்து கீழே வந்து உழலாம். ஏன்னா அவன் ட்ராவல் பண்ணது எல்லாமே இன்ட்ராடேயில் ஏறி போல் எல்லாம் கேப் அப்பில் தான் போயிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு 4 சப்போர்ட் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த 25,015 தான் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்டு, மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 60-70 பாயிண்ட்டுக்குள்ளே. ஏன்னா அந்த 60-70 பாயிண்ட் எல்லாமே கேப் அப்பில் வந்த பாயிண்ட்ஸ். அதனால் 24,812 வரையும் சப்போர்ட்டு இருக்குது நிஃப்டி 50க்கு. இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு இந்த மணியை ப்ளே பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ கான்ஷியஸாக இருங்க. இப்போலாம் டியூஸ்டே ஆனால் நிஃப்டி 50 வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஆல்ரெடி பல பேருக்கு தெரியும். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ப்ரீமியம் எல்லாம் கரையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மணியை மட்டும் சூஸ் பண்ணுங்கள், வெற்றி வாய்ப்பை பெறுங்க. நம்ம நாளைக்கு இந்த இன்ட்ராடே லெவலில் நிஃப்டி 50 எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அடுத்தது சென்செக்ஸில் நேற்று ஃப்ரைடே வந்து 81,898 முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு வேளை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 82,133. இது நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அதையும் உடச்சி மேலே போச்சுன்னா 82,568. இதுக்கும் மேலே சென்செக்ஸ் போச்சுன்னா ஒரு ஷார்ட் கவரிங் ரேலிலாம் வந்தால் 82,781. இந்த 3 ரெசிஸ்டண்ட் வந்து நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவலாக இருக்கும். ஒரு வேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது சென்செக்ஸ் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 81,605. 81,605 கட் பண்ணி கீழே வருதுன்னா 81,380. 81,380. 80லேருந்து 88, 80னே வைங்க. அதுக்கும் ஒரு பியரிஷ் கேண்டில் கீழே வந்ததுன்னா அதுக்கு இருக்கிற அடுத்த சப்போர்ட்டு 81,148. 81,148 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே இறங்குச்சுன்னா எல்லாம் பக்கத்துலேயே தாங்க இருக்குது சென்செக்ஸ் கூட. ஏன்னா இவனும் கேப் அப்லேயே தான் போயிருக்கான். அதனால் அடுத்த சப்போர்ட் 81,081.
ஸோ இந்த 4 சப்போர்ட்டை சென்செக்ஸ் நாளைக்கு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு டீப் பியரிஷ் வந்தால் கண்டிப்பாக இந்த லெவலெல்லாம் தொடும். இல்லை எப்போவுமே நார்மல் ஸ்டேஜ் ஒரு 300, 400, 500 பாயிண்ட்டுக்குள்ளே ப்ளே ஆச்சுன்னா இந்த 81,081 வராது. 81,140 அந்த 380 அந்த சப்போர்ட்லேயே ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே நல்ல நியூஸ் தான் இருக்குது. அதனால் இறங்குற மாதிரி இறங்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இவன் RSIயில் 60 இருக்கான் சென்செக்ஸ். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இண்டெக்ஸ் ரெண்டுமே அந்த புல்லிஷ் அப்படின்ற ஏரியா உள்ளே வந்துட்டான். இவன் இங்கேருந்து இறங்கினா மட்டும்தான் இனிமேல் அது பீரிஷ் 25,000க்கு கீழே 25,900க்கெல்லாம் கீழே போனால் தான் பீரிஷ் ட்ரெண்டே வரும். இவன் 25,107 இருக்கான். இவன் 81,898 இருக்கான். எல்லாமே புல்லிஷ் டெரிட்டரியில் தான் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நாளைக்கு அது எப்படி ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம சப்போர்ட்டு எங்கேயாவது வந்தால் கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஒரு ப்ரீமியமை இந்த மணியில் கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபுளாக அந்த கேண்டில் அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் எப்படி நாளைக்கு எவ்வளோ பேருக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையுது அப்படின்றத. இந்த ஆடியோவை நீங்கள் யாராவது கேட்டிருந்து அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ ஏன் போட மாட்டேன்னா இன்னும் எனக்கு அதுக்கான செட்டப்ஸ் கிடைக்கல வீடியோ எடுத்து போடணும்னு. அதனால தான் நான் ஆடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான நேரம் இன்னும் எனக்கு கைக்கூடி வரலை. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால என்னால் அந்த செட்டப் பண்ண முடியல. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஆடியோவை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் வீடியோவுக்கு உள்ளே வருவேன். அப்போ நம்ம நேரடியாக லைவாகவே பேசலாம். நன்றி, வணக்கம்.